கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் நம்மை பிரிக்கக்கூடாது. உபத்திரவத்தின் வாழ்கிறோம், ஒருபோதும் அதை விடாமல். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் யோவான் 12:24. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்ததே ஆகில் மிகுந்த பலனை தரும். இயேசப்பா வளத்தில் இருக்கும்போது சின்ன சின்ன உவமைகளை சொன்னார், உவமானங்களை சொன்னார். ஆனால் அது எவ்வளோ பெரிய டீப் மீனிங் தெரியுமா? அவர் எவ்வளோ உன்னிப்பாக கவனிச்சிருப்பார். நெல் கீழே போடுறோம், அது சாகுது, அதனுடைய உமி பெரியது. திடீர்னு பார்த்தா ஒரு ஷூட்டு வருது. சில இடம் போனீங்கன்னா, மெடோஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா, எங்கேயோ இருந்த விதை திடீர் சீசன் மாறினோட டபக்குன்னு ஒரு துளிராக மாறுது. ஆமாம், ஸோ நிலத்தில் விழுது ஒரு கோதுமை மணி நிலத்தில் சாகு. ஆனால் அது தோன்றுற தளிர் பெருசாக தாழா மாதிரி நிறைய நெல் வருது. இட்ஸ் அமேசிங். அப்போ இங்கே ஏசப்பா தம் சீடலை பார்த்து, நான் மறிக்க போகிறேன்ப்பா, என்னை சிலர் அறைவாங்கப்பா, என்னை புறசாதிக்கையில் ஒப்பு கொடுப்பாங்க. எதிர் சொல்கிறான், நீங்கள் மறிக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, நான் முதல்ல விழுந்து சாகும், அப்போ அது மிகுந்த பயந்தான். ஏசப்பா ஒருவர் தான் இருந்தார். அவர் குரு இல்லை, அவருக்கு அசிஸ்டன்ட் லெக்சரர்ஸ் யாரும் இல்லை. ஒத்தைக்கு ஒரு ஆள். அவரை பின்பற்ற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. அவர் சொன்ன உவமானங்கள் சிம்பிளாக புரிந்து கொள்ள முடியாத மக்கள், படிப்பறியில்லாத மக்கள், ஒத்தைக்கு ஒத்தையாக இருந்தார். ஆனால் அவர் பரலோகத்தில் இருந்தார், தேவாதி தேவனாக இருந்தார். ஸோ அவர் சொன்னதை புரிந்து கொண்ட வேத பரிசேயர் சதுசேயர் அவரை கொலை பண்ணலே இருந்தாங்க. எதுக்கெடுத்தாலும் கொலை பண்ணணும், கல்லெறியணும், நல்ல காரிஞ்சதா கல்லெறியணும், சூமனை கையுடைய சோமாக்குனா கொலை பண்ணணும். கொடூரமானவர்கள். காரணம், அவர் செய்கிற அற்புதங்களை இவங்களால் செய்ய முடியல, ஆகையினால பொறாம. ஆனால் இங்கே ஏசப்பா மட்டும்தான் இருக்கார். ஆனால் நான் உயர்த்தப்படும் போது எல்லாரையும் என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறார் யோவான் 12:32. ஸோ அதற்கு முன்னாடி நான் சாக வேண்டும் சொல்கிறார். அதே மாதிரி அவரை சிலுவையில் அறையிறாங்க, கொல்றாங்க, எத்தனுங்கிறாங்க, அவருடைய சுவிசேஷம் முடிவு கட்டிட்டோங்கிறாங்க, அவருடைய காஸ்பலின் போகாதுங்கிறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. அவருக்காக முடிஞ்சு போச்சா? இல்லை. அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு பிதாவானவரால் உயிரோடு எழுந்தார். அந்த உயிரோடு எழுந்ததுனால உலகமே அவருக்கு பின் சென்றது. அவர் உயிரோடு இருக்கும்போது 500 பேர், 12 பேர், 72 பேர், இவ்வளோ பேர் தான் ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் அப்போஸ்தலர்கள் தெரியுமா, இந்தியாவில் நிறைய பேர் இயேசுப்பா வணங்குவான்னு தெரியுமா? ஒவ்வொரு நாட்டில் இவ்வளோ பேர் கர்த்தருக்கு முன்னாடி ஜெயிப்பாங்க தெரியுமா? தெரியாது. இயேசு ஏற்றுக்கொள்வாங்கன்னு தெரியுமா? தெரியாது. ஆமாம், இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்தனாலே உலகம் முழுவதையும் மீட்கக்கூடிய சக்தியை பெற்றார். அதனால்தான் கர்த்தர் சொன்னார் லூக்கா 9:23, ஒருவன் என் பின்னே வரனால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் நம்மை பிரிக்கக்கூடாது, எதுவும் பிரிக்கக்கூடாது. ஆசை, மோசம், வறுமை எதுவும் நம்மை பிரிக்கக்கூடாது. கடைசி காலம் வாழ்கிறோம்,
உபத்திரத்தின் வாழ்கிறோம். ஒருபோதும் அதை விடாமல் இருப்போம். சேவிப்போம். அன்பின் கர்த்தாவே, எவ்வளவு சோதனை வந்தாலும் உம்முடைய மக்கள் உமக்காக உறுதியாக இருக்கச்சு, உம்முடைய விசுவாசத்தில் உறுதியாக இருக்கச்சு. கிறிஸ்டியனுக்காக டீக்ரேட் பண்ணப்பட்டாலும் பரவாயில்ல, நான் அவரைத்தான் பின்பற்றுவேன் என்கிற தைரியத்தை தார். தங்கள் பிள்ளைகளையும் இயேசுவுக்குள் வளர்க்கும்படிக்க செய். அவரை முதலிடமாய் கொள்ளச்சு. அவரை பற்றிய தியானத்திற்காக மற்றவர்களெல்லாம் மறந்து விடச்சு. அவர் உலகத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கட்டும். அவர் மூலமாய் ஒரு பெரிய சந்தோஷம் ஸ்லாக்கிடப்பட்டும். நீ பெரியவர் கர்த்தாவே. சலோமி ஏசப்பனர் ஒளி விளக்காய் வைத்திருக்கிறார். நீ அவருக்காக வெளிச்சமாயிருப்பாய். ஆனி கர்த்தர் ஒளி விளக்காய் வைத்திருக்கிறார். நீ வெளிச்சமாய் பிரகாசிப்பாய். ஹல்லேலூயா. மார்கரெட், எல்லாவிலும் கஷ்டப்படுகிறாய், சோர்ந்து போகாதே. எவ்வளவு உபத்திரப்பட்டாலும் உன் ஒளி பிரகாசிக்கும். அப்படியே செய்யும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.